இந்த கிளைமேட்ட சமாளிக்கிறதுக்கு ஊட்டி போனா தான்டா சாமி முடியும்ன்னு சொல்லி காலையில நேரத்திலேயே கிளம்பிட்டோம். எங்களுக்கு முன்னாடி போகுதுல்ல, அந்த லாரியில வந்து தைலம் வச்சிருப்பாங்க போல. செம்ம ஸ்மெல்லு காலையிலேயே. போற வழியிலேயே சப்பாத்தி சாப்பிட்டு போனோம். வீட்ல இருந்தே எல்லா சாப்பாடும் கட்டிட்டு வந்துட்டோம். போனதுமே போட்டிங் தான் போனோம் ஆஸ் யூசுவல் எல்லாரும் போற மாதிரி. சண்டேன்றதுனால கூட்டமாயிருமா, அதனால போனதுமே ஃபர்ஸ்ட் போட்டிங் முடிச்சுட்டோம். இங்கிருந்து பார்த்தோம்னா, ஒரு மினி ட்ரெயின் உள்ள போயிட்டு வெளிய வந்துச்சா, என்னடான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ஒரு டிக்கெட் போட்டு மினி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒண்ணும் பெருசா இல்ல. ஒரு 8 பாக்ஸ் என்னமோ இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ்ல 10 பேர் பக்கம் உட்காரலாம். ₹50 ₹60 சார்ஜ் பண்றாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. அ இங்கிருந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த போட்டிங் போற ஏரியா தெரியும். சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் போகுது. அகைன் திரும்பி அதே ரூட்ல வந்துருது. அவ்வளோதான். சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிஜ ட்ரெயின்ல போற மாதிரியே இருக்கும். நல்லா தான் இருந்தது. அடுத்த ஸ்பாட் வந்து ரோஸ் கார்டன் போயிருந்தோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ரோஸ் கார்டன்லாம் வர்றது. ஊட்டியே இது செகண்ட் டைம் தான் வரேனா, ஸோ இந்த ரோஸ் கார்டன்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லி எல்லாரையும் நடக்க வச்சுட்டேன். ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிருச்சு. அது முடிச்சதும் நம்மளோட ஃபேவரைட் ஸ்பாட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான். அங்க போயிட்டோமா, அங்க போனதுமே ரொம்ப மழை வர்ற மாதிரி, இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 மணி பக்கமே. ஸோ அங்க போயி லெமன் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டு, அடுத்த ஸ்பாட் எங்க போலான்னு கிளம்புறதுக்குள்ள மழை வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அன்னைக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு ஊட்டியில இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் தான் பண்றாங்க. ஸோ அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். நல்லா இருந்தது அங்க போனது.